கடமை கண்ணியத்துக்கு பேர் போனது திமுக அப்படின்னு. ஓ கண்ணியம், அது உங்ககிட்ட கண்ணியங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடமை அச்சோ அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த எது அவங்ககிட்ட இல்லையோ அது வாயில மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன். சட்டமன்றத்தில் பேசும் பேசி எவ்வளவு எப்படி பேச்சு நடந்திருக்கு பாருங்க. ஆமா, சட்டமன்றத்தில் பேசும் உங்களுக்கு சொல்லட்டுமா? காமராஜர் முதலமைச்சர், இவர் முதல் தர எம்எல்ஏ, விலைவாசி உயர்வு பத்தி பேசுறாரு. 1 மணி நேரம் ஆயும் கைத்தட்டல் அவர் கை அரிக்குது. கடைசியில் என்ன சொல்ல, இதெல்லாம் நம்மள மாதிரி குடும்பஸ்தனுக்கு தான் இதை பத்தி கருத்து தெரியும், ஒண்டிக்கட்டைக்கு தெரியுமா அப்படின்னு பேசும்போது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ அது வரலாம் அமைதியா இருந்த அனந்தநாயகினி ஒரு பெண் எம்எல்ஏ, காங்கிரஸ் எம்எல்ஏ எழுந்து, ஆமா ஆமா நீ இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் உன் பொண்டாட்டி ராணிக்கு வயிற்றுல புழு பூச்சி கூட வைக்கல அப்படின்னு சொல்லுது. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. உடனே காமராஜர், அது ஒரு சிரிச்சுக்கிட்டு இருந்த காமராஜர் எழுந்துக்கிறார், கையை காட்டுறாரு, வெளியே வாங்க. வெளியே வந்தோடனே புத்தி இருக்கா அவனுக்குன்னு, இப்படி பேசலாமா? இல்லையா உங்களை பத்தி இப்படி பேசினாரு. ஆமா ஒண்டி கெட்டேன்னு சொன்னாரு, உண்மைதானே? நான் ஒண்டி கெட்ட தானே, இல்ல உனக்கே கோவம் வந்துச்சு? அப்படியே கோவம் வந்திருந்தாலும் அவரை பத்தி பேசுறதே தப்புங்கிறேன், அவருடைய மனைவியை பத்தி பேசுறிய, உள்ள போய் மன்னிப்பு கேளுனார். அசம்பிளி பேரட் எடுத்து பாருங்க, மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லரே யார் என்று சொல்ல வேண்டும். 35 வருஷமா ஒன்னால ஒரு நல்லவரை புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஆனா நீங்க திராவிட நாடு எங்கே இருக்குன்னு அதே அனந்தநாயகி கேட்கிற போது நாடாவை அவிழ்த்து பாவாடையை விரித்து பாருங்கள். உங்க மூஞ்சிகள்லாம் நேர்மை, நாணயம், கண்ணியம். என்னமா நினைக்கிறேன் அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது, உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. இல்ல திமுக வந்து நீட் இதற்காக மிகப்பெரிய போராட்டம். 5 வருஷம் என்ன பண்ணீங்க நீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டை ரத்து பண்றதா முதல் கையெழுத்துன்னு சொன்னீங்களா? செய்ய வேண்டிய நேரத்தில் உங்க கையிலுக்கும் செய்ய மாட்டீங்க, அப்ப இப்ப போராடுவீங்களா? யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி கேனப்ப ஊர்ல கிறுக்கு பையன் நாட்டாமல உங்க ஊர்ல சொல்லுவான். இத பத்தி அந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்ப பொருத்தமா இருக்கு. காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? அந்த மாதிரி எத்தனை நாள் நீ எங்களை குத்துவ? நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, இவர் போய் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு இருக்காரு முதல்வர் விஜய். அப்படியா? ஒரு திமுக காரங்களுக்கு இருக்கிற பொறுப்பு இவங்களுக்கு இருக்கா? அந்த ஏண்டா வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்ள. அப்பா கோவத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. இந்த துப்புரவு தொழிலாளர் பெண்கள்லாம் ராத்திரில 11 மணிக்கு அடிச்சு எல்லாம் வேன்ல ஏத்துனாங்களா? அப்ப கூலி படத்தை பார்த்துட்டு வந்தாரு, அதை சொல்றீங்களா? படத்துல சென்டிமெண்ட் ஆக்ஷனும் மிஸ்ஸிங் இல்ல. ஆமா, சென்டிமெண்ட் அவன் காமிச்சிட்டா, ஆக்ஷன் நீங்க காமிச்சிருங்க. ஓகே. அவளை பேர் கதற கதற அடிச்சு அடிச்சு கொண்டு போனாங்க. வெளியே வந்தோடனே பிரமாதமான படம், அற்புதமாக படம் எடுக்கப்பட்டிருக்கு. படத்துக்கு விமர்சனம் பண்ணாரு, அப்படியே இதை பத்தி தப்புனா சொன்னாரா? யாரை பத்தி யார் பேசுற ஒரு யோகிதை வேணாம். ஒரு குறை சொல்லும் போது நீ தண்ணி போடுறது தப்புப்பா அப்படின்னு நான் தண்ணி போடாம சொல்லணும். நான் ஃபுல்லா போயிட தண்ணே போடுறத தப்புப்பான்னா அதை நம்ப உங்களை என்ன பண்றது? நான் சொல்ற கேளு, தண்ணி அடிக்கிறத அறவே விட்டுரு. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கும்டா தம்பி, அந்த வயசு போக போக தான் நமக்கு தெரியும். இன்னைக்கு நான் உன் வயசுலாம் தாண்டி வந்துட்டேன். ஸோ அந்த வயசு போக போக தான் நமக்கு வந்து, நான் இன்னைக்கு சொல்றேன், தண்ணி அடிக்கிற விட்டுரு. ஜூஸ் கொஞ்சம் பொண்ணு சரக்கடாது. இல்ல அவங்க மனம் வெறுத்து போய் சொல்றாங்க. அதான் அதைத்தான் சொல்றாங்க, மனம் வெறுத்துட்டாங்க. இனிமே எந்த காலத்திலயும் ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு வெறுத்துட்டாங்க. இந்த எதுக்கு தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு.
இயக்குனர்கள் பூரா தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் அமீர், இவர் வெற்றிமாறன். இப்ப 5 வருஷம் உயிரோட இருந்தாங்களா, செத்து போய் இப்பதான் கோமால இருந்து வந்திருக்காங்களா? கோமால நல்ல உயிரோட இவதான் இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்க பேசவே இல்லை, எங்க இருந்தாங்கன்னு கூட தெரியல. இப்போ வந்திருக்காங்க. அப்ப பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு அமைதியா இருந்தாங்க, இப்பவும் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு பேசுறாங்க. இவ்வளவுதான் விஷயம். இந்த பொழப்புக்கு பிச்சை எடுக்கலாங்க. ஒரு கோயிலுக்கு வெளியே உட்காந்து பிச்சை எடுக்கலாம். கோயிலுக்கு வெளியே திருவோணம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கலாம். அவர் ரஞ்சித் அவர்கள் சொல்றாரு, இயக்குனர் சொல்றாரு, அட யாரு வேணாலும் இருக்கட்டுங்க, எவனாவது உண்மையா போராடுறத பத்தி பேசுங்க, கூலிக்கு மாரடிக்கிறவங்க பேசாதீங்க. எவ்வளவு இளைஞர்களை படிக்க வச்ச ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த பொழுதே அவருக்கு ஓட்டு போடாத ஆள் நீங்க. ஏன் அது வந்து இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ, எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ, நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும். அவருக்கு ஓட்டு போடாம திருட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு பிறகு அண்ணனை நாம் தவற விட்டு விட்டோம், அவருக்கு நான் ஒரு முறை கூட ஓட்டு போடலன்னு பேசினாலதான் நீங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. ஒரு பட்டியலெடுத்து சேர்ந்தவன இந்த அறநிலையத்துறை மந்திரியா காமராஜ் போட்டார்ல, அதுக்கப்புறம் இந்த 60 ஆண்டுல யாரும் போடவே இல்லை. அதை பத்தி பேசினா நீ பட்டியலெடுத்து பிரதிநிதி. சபாநாயகரா முத இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே ஒரு சபாநாயகரை போட்டாங்க பட்டியலத்தை சேர்ந்தவரை. அதை போடுவதற்கு காரணம் காமராஜ். அவங்களெல்லாம் பேசினா இந்த பட்டியலத்தில் பிரதிநிதியா இருக்கும். பட்டியலெடுத்து பேரை சொல்லி பொறுக்கி திக்கிற எப்படி பிரதிநிதியா இருப்பான்? சமூக நீதி பேசுகிற ஒரு இயக்கத்துங்கள்லேருந்து வந்தவங்க இப்போ என்னடான்னா இவங்க வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களை போய் இந்து அறநிலையத்துறை போட்டா, இது ஆரம்ப காலத்து இந்த 2 மாசமா இந்த கேள்வி கேட்டு போட்டு. ஆமியா, நான் என்ன சொல்றேன், இந்த அறநிலையத்துறை முதல்ல இருந்தார்ல, யார் இருந்தா? திமுக சேகர் பாபு. எவ்வளவு குற்றச்சாட்டு வந்துச்சு. யார் எந்த பதவியில் இருக்கிறாங்கல்ல, யோக்கியனா இருக்கானா தப்பு பண்றானா தான் முக்கியம். எந்த அளவிற்கு கோவில்களை வந்து கமர்ஷியலாக மாற்றுவதற்கு கடந்த ஆட்சி காலத்தில் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதற்காக ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் வந்து எந்த விதமான பொதுமக்களும் பக்தர்களும் கேட்கல. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. மீண்டும் திராவிடத்திலிருந்து புடுங்கி ஆரியத்துக்கு அவங்க பதவி கொடுக்குறாங்க. அதை கொடுத்துட்டு போறான். உங்களை மாதிரி அயோக்கிய பேரோட அவன் பரவாயில்லைங்கிறனா. யார் எதை செய்தாலும் நல்ல இருந்தா ஏத்துக்கணுங்க. அது அந்த புத்தி தான் இல்லையே. சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளராக நிப்பாட்டப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சு எழுது. ஏன்னா பாரதி ராஜா அவர்கள் இறப்புக்கு அது 30 நாள் காரியத்தில் கூட ஒரு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது பாரதி ராஜா இறப்புக்கு போனவங்க பாரதி ராஜா சத்தத்தை பத்தி வருத்தப்படல, இவரை பத்தி வருத்தப்பட்டாங்களா? ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. இதுக்கு சட்டசபைக்கு சென்றிருந்தால் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஏங்க 5 வருஷத்துக்கு முன்னால இவர் கொண்டு வந்திருக்கலாம்ல, திமுக ஏன் கொண்டு வரல? அவர் நிக்கிற இடத்துல நாங்க போட்டி போட மாட்டோம், அவர் ஆதரிக்கிறோம் திமுக சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்ல? அப்பெல்லாம் கேட்காத இப்ப கேட்கறானா அவன் யோக்கியன் இல்ல. பொறுக்கி உன்னைய திருடா சமூகத்துக்கு யாருன்னு பொறுக்கி பேடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா